தமிழ் த்ரீ டாட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கூட்டணி அமைக்கிறதுலையும் தேர்தல் வியூகத்திலையும் அதிமுக கோட்டை விட்டதா? அதிகமான புதியவர்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இயலாமையா அல்லது யுக்தியா? அதிமுகவினுடைய வெற்றிக்காக பாடுபடாமல் பாஜகவினுடைய தோல்விக்காக அதிமுகவினர் பாடுபட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா? ஒற்றை விரலால் ஓங்கி அடித்ததா அதிமுக அல்லது அடி வாங்கியதா அதிமுக? சிறுபான்மையினருடைய ஓட்டுகள் திமுகவுக்கு சென்றதா அதிமுகவுக்கு சென்றதா? அப்படி அதிமுகவிற்கு வரவில்லை என்றால் அதற்கான காரணம் என்ன? மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நடந்து கொண்டது கண்டிப்பா அதிகாரமா எப்படி பார்க்கப்படுகிறது? இது எல்லாத்திற்கும் மேல அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் சாதித்ததா, சொதப்பியதா, சறுக்கியதா? இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். 8 தோல்வி எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அவர்களால் போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டது. அது கடந்த நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தல், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 6 வருது. இன்னும் 2 தேர்தல்கள்லையும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையேற்ற பிறகு அவர் வெற்றியை குவிக்கல அப்படின்ற விளக்கத்தையும் அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன் வச்சாங்க. அதனால இந்த தேர்தலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெற வேண்டிய ஒரு நிர்பந்தம், தன் தலைமையிலான அதிமுக கூட்டணி வெற்றி பெற வைக்க வேண்டிய நிர்பந்தம் அப்படின்றது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு இருந்தது. அந்த அளவிற்கான எச்சரிக்கை உணர்வோடு அவர் செயல்பட்டாரா அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். இதையெல்லாம் தாண்டி தேர்தல் பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருந்த போது கூட்டணி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கள யதார்த்தையும் கள வேலைகளையும் நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிரேக்கிங் நியூஸை அதிமுக தொண்டர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாணிகளை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருந்தாரு. ரொம்பவே உற்று நோக்கப்பட்டது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க முதல்ல வேலையை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போது அந்த செயலை அவர் மிகச் சிறப்பாக சரியாக செய்தாரா அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது. இதையெல்லாம் தாண்டி வேட்பாளர்கள் தேர்வில் எந்த அளவிற்கு அவர் முனைப்போடு செயல்பட்டார் அப்படின்ற விமர்சனம் இன்னமுமே வைக்கப்படுது. அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டனாக களத்தில் நின்று களமாடக்கூடியவனாக தேர்தல் நேரத்தில் எதிர்வரும் கருத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய உண்மையான பற்றுள்ளவர்களை தேர்ந்தெடுத்தாரா எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது, கேள்வி முன்வைக்கப்படுது. இதெல்லாம் தாண்டி பெண்களுக்கான முக்கியத்துவம் அதிமுகவில் ஓரளவுக்கு கொடுக்கப்படும். முன்னாள் முதலமைச்சர் இருந்தபோது கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்ல ஓரளவுக்கு கணிசமான அளவுக்கு பெண்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த முறை அது இருந்ததா, எத்தனை பெண்கள் இருந்தாங்க அப்படின்றத உங்களுடைய பார்வைக்கு முன்வைக்கிறேன். இதை தாண்டி அதிமுகவினுடைய தொண்டர்கள் மற்றும் முன்னணி நிர்வாகிகளால துரோகி ஓபிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த வேட்பாளர் தேர்வில் நடந்த குளறுபடிகளை சரியாக செய்யக்கூடியவர்களும் களமாடக்கூடியவர்களையும் தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்னா அதிமுகவை மற்றவர்கள் இதே வார்த்தை சொல்லி விமர்சிப்பார்களே அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்படுது. அதிமுக இன்னைக்கு 2.5 கோடி தொண்டர்களோடு உயிர்ப்போடு இருக்கு, அடித்தளத்தோட இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இரட்டை இலை சின்னம். அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த எம்ஜிஆரோடு களமாடியவர், பணியாற்றியவர் திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா. அவரை வச்சுக்கிட்டு அந்த அதிமுகவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத மன்சூர் அலிகானோடு அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினது அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் பிசுபிசுக்க வச்சது. அதாவது ஒரு கூட்டணி அப்படின்னா கூட்டணிக்காக தவம் கிடப்பாங்க. அதிமுகவினுடைய அந்த போயஸ் கார்டன் இல்லத்தில் கூட்டணி கட்சிகள் அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு வருவாங்க. அந்த அளவிற்கு ஒரு கட்டுக்கோப்பான இராணுவ கட்டமைப்போடு இருந்த அதிமுக இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற, அதாவது தேர்தல் நேரத்தில் ஒரு பிசுபிசுக்கு வைக்கக்கூடிய நிகழ்வாக அது பார்க்கப்பட்டது. இதை ஏன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அனுமதித்தார் அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்படுது. நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு பணிகள் தொடர்ந்து பிரச்சாரம் எல்லாம் தொடங்கப்பட்டது. அப்போ ஆரம்பத்திலிருந்தே என்ன கருத்துக்கள் நம்ம உலா வந்துச்சு அப்படின்னா, திமுக கூட்டணி தான் அதிகப்படியான இடங்கள்ல வெற்றி பெறும், இந்திய அளவில் பாஜக இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுக தான் அப்படின்றது இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா பாஜகவினுடைய எதிர்ப்பு அலை, பாஜகவை தமிழக மக்கள் நம்பல அப்படிங்கிறது. ஆனால் இந்த மாதிரியான எதிர்ப்பு அலைய முக்கியமா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வந்த காரணமாக சொல்லி வெளியில வந்த அதிமுக அறுவடை செய்ய தவறிவிட்டதா அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. என்னன்னா, கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வரதற்கான காரணம் சிறுபான்மையினருடைய வாக்குகள். கிட்டத்தட்ட 3% வாக்கு வித்தியாசத்தின் பேரில் தான் அதிமுக தன்னுடைய ஆட்சியை, தொடர் ஆட்சி அப்படிங்கிறத இழக்கிறாங்க. இப்போ அதை முன்வைத்து தான் இஸ்லாமியர்களுக்கு வாக்குகள் நமக்கு வரலன்றதை முன்கூட்டிய முன்னிறுத்தி தான் அதிமுக வெளியில் வருது. அதை பல இடங்களில் சொல்றாங்க. ஆனால் கள்ளக்கூட்டணியில் இருக்கு, அதிமுகவும் பாஜகவும் கள்ளக்கூட்டணியில் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க முன்வச்ச உடனே அது மக்களால் அதிகமாக நம்பப்பட்டது அப்படின்றது தான் ரியலிசமா இருக்கு. என்னன்னா, அந்த கள்ளக்கூட்டணிக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதிலும் சொன்னாங்க. யார் கள்ளக்கூட்டணியில் இருக்கு அப்படின்ற மாதிரியான போஸ்ட்லாம் கூட்டு வச்சு நிறைய சொன்னார். ஆனால் அது களத்தில் எடுபட்டுச்சா அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. இதை தாண்டி
பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் 8 தொகுதிகள் ஸ்டார் கேண்டிடேட்ஸாக பார்க்கப்படுறாங்க. அதாவது தேனி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, நெல்லை, தென் சென்னை, கோவை, வேலூர், பெரம்பலூர் இந்த 8 இடங்கள்லையுமே பாஜக கிட்டத்தட்ட வெற்றியை நெருங்கக்கூடிய வாய்ப்பு நம்ம குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஒருவேளை வெற்றி அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட அது குறைந்தபட்சம் 2வது இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு உறுதியாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் திமுக வெற்றி, பாஜக 2ஆம் இடம், அப்பனா அதிமுக அப்படிங்கிறது 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுமே அப்படின்றது அது உண்மையிலே அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுது. இதையெல்லாம் தாண்டி போலிங் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு 6 மணிக்கு விழுப்புரம் மாவட்ட செயலாளர் CV சண்முகம் சார் அவர் அந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் தேர்வில் தனக்கு அதிருப்தி இருக்கிறதாக ஒரு லெட்டர் ஒன்று வந்துச்சு. அது பாக்யராஜ் அவர்கள் அவர் இந்த மாதிரி நான் மாவட்ட செயலராக இருக்கேன், என்னை கன்சல்ட் பண்ணாமே நீங்கள் வந்துட்டீங்கன்ற மாதிரி சில தகவல்கள் அதில் இருந்தது. அது ஃபேக்கு, இதை வெளியிட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டையும் அவர் தரப்பில் போலீஸில் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இது எல்லாமே இப்போ அந்த வேலை யார் செஞ்சிருப்பா? இப்போ திமுக செஞ்சிருந்தா அதுக்கான ஆதாயம் என்ன? எலெக்ஷன் போலிங்கே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவங்க செய்யறதா இருந்தால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும். அப்போ ஆதாயம் இல்லைன்றப்போ அவங்க செய்யறதுக்கான முகாந்திரம் இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டன் அளவில் இதேனும் விரக்தியோ அல்லது அந்த வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறதுல மனம் ஒத்து போகாம இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான உண்மையை தான் அது சொல்லியிருக்கு அப்படின்றதான் பார்க்கப்படுது. இதை தாண்டி லோக்சபா தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது ஒரு இழுபறியிலையோ அதாவது தொங்கு நாடாளுமன்றமோ அதாவது அதிமுகவினுடைய ஆதரவு தேவைப்படும் அப்படின்ற மாதிரியான நிலைக்கு வரும்போதோ நீங்க யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்ட்ட கேள்வி முன்வைக்கப்படுது. அதுக்கு அந்த மாதிரியான நிலை வரும்போது அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் தொங்கு நாடாளுமன்றம் அமையும் போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்களையே மதிக்காத தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சு என்ன பயன்? தமிழகத்தினுடைய உரிமைகளையும் நம்ம மாநிலத்தினுடைய உரிமைகளையும் பாதுகாக்கணும், தனித்து தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை சொல்லியிருந்தார். இந்த பதில் அப்படிங்கிறது எதை சுட்டி காட்டுது அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. நம்ம காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருக்கு, தொங்கு நாடாளுமன்றம் அப்படின்ற மாதிரி அமையிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கூட திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வராது. ஸோ காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது கிளியரா இருக்கு. அப்புறம் தொங்கு அப்படின்னா பாஜகவுக்கு தான் கூட்டணி சீட்டு தேவையா இருக்கும். அப்ப நீங்க பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத அவர் இன்னும் கிளியராகவும் கரெக்டாகவும் சொல்லியிருந்தார் அப்படின்னா ஓரளவுக்கு நம்பிக்கை பெற்றிருக்கும். ஆனால் அவர் சொன்ன பதில்ல அந்த கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறதா இன்னும் சொல்லப்படுது, சுட்டிக்காட்டப்படுது. இதைத்தான் அவர்கள் திமுக காரங்க சொன்ன அந்த கள்ள கூட்டணி அப்படிங்கிறது ஆமா உண்மையா இருக்கும் அப்படின்ற சந்தேகத்தை வலுப்பெற வைக்குது. 2014 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் களத்தோட இப்ப நடைபெற்ற 2024 தேர்தல் களத்தோட ஒப்பிட்டு பேசியிருந்தாங்க அதிமுகவினர். குறிப்பா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் பேசியிருந்தார். அந்த அளவிற்கு கட்டுக்கோப்பான அதாவது சமயோசிதமான வேட்பாளர் தேர்வு களம் அமைத்து கொடுத்தாரா அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. பின்ன திமுக வைத்த குற்றச்சாட்டுகள் அவங்க அதிமுக மேல என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் எந்த விதத்துல வச்சாங்களோ அதே மாதிரியான பதில் அதே பாணியில இவர் பதில் கொடுத்தது அப்படின்றது ஒரு ஈர்க்கப்படுவதாக இருந்தது. அதை தாண்டி குறிப்பா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்ட அந்த மாநாடுகள் அந்த பொதுக்கூட்டங்கள்ல எல்லாமே பாத்தீங்கன்னா வீடியோ ஒளிபரப்பு அப்படின்றது அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி இப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் ஒளிபரப்பினது அப்படின்றது ரொம்பவே மக்கள் மத்தியில் சென்று சேர்ந்தது. இந்த மாதிரியான யுக்திகளை அதிமுகவில் சேர்ந்த அனைவருமே செய்தார்களா அப்படின்ற கேள்வி தான் இங்கே முன்வைக்கப்படுது. மாவட்ட செயலர்கள் தொடங்கி இந்த பூத் ஏஜென்ட் வரைக்கும் இந்த மாதிரியான யுக்திகளை பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய வாக்கு வங்கி வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அபரிமிதமாக இருந்திருக்கும். இதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா பெண்களுடைய வாக்கு நடந்து முடிந்த தேர்தலில் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதும் அந்த பெண்களுடைய வாக்கு திமுகவுக்கு தான் சென்றது அப்படிங்கிறதும் பரவலாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, அதை தாண்டி இலவச பேருந்து பயணம். இந்த 2 விஷயங்களையும் திமுக ஃபுல்லா அடிச்சிருச்சு. எவ்வளவோ விஷயங்கள் இருந்தும் அதாவது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அந்த குற்றச்சாட்டுகளையும் குறைகளையும் முன்வைக்க அதிமுக தவறிவிட்டதா அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. இதை தாண்டி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு 10 தொகுதிகளுக்கான வெற்றி அதிமுகவுக்கு உறுதி என்று எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நம்பினார் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்படுது. நான் அதிலிருந்து பார்க்கல, எனக்கு ஆதாரப்பூர்வமான தகவல் எதுவும் கிடைக்கல, படித்ததை சொல்றேன். அப்படி பார்க்கப்பட்ட அவர் நம்பப்பட்டது வாக்குக்கு பிந்தி அதாவது வாக்குப்பதிவிற்கு பிந்தைய தகவல்களை அவர் என்னன்னா 3ஆக அதை குறைத்துக் கொண்டார் அப்படின்ற அதாவது சேலம், கள்ளக்குறிச்சி, பொள்ளாச்சி இந்த 3 தொகுதிகளை மட்டும்தான் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரியான தகவல் அவருக்கு கிடைத்திருப்பதாகவும் திமுக தரப்புல திமுகவினருக்கு தேர்தலுக்கு பிந்தைய அந்த தகவல்களை கொண்டு உளவுத்துறை கொடுக்குது அப்படின்னா அதுல 10 இடங்கள் அதிமுகவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது எந்த அளவிற்கு நடக்கும் அப்படிங்கிறது தேர்தல் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தான் தெரியும்.
சமீபத்தில் நடைபெற்று முடிந்த மாவட்ட செயலர்கள் கூட்டம், அதாவது 9 சென்னை மற்றும் புறநகர மாவட்ட சேர்ந்த 9 மாவட்ட செயலர்கள், அப்புறம் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், சில கேண்டிடேட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தப்படுது அதிமுக தலைமை அலுவலகத்தில். அங்கே தான் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொன்ன கருத்து அப்படிங்கிறது உற்று நோக்கப்படுது. அவர் பணத்தை சரியாக நிர்வாகிகள் கொண்டு சேர்க்கல, பூத்து அமைக்க கூட அவங்கள்ட்ட காசு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுறாங்க. இந்த இடத்துல தான் வேட்பாளர் தேர்வில் அந்த அதிமுகவினை தொண்டர்கள் சலிப்படையக்கூடிய வகையிலான முடிவுகள் எடுக்கப்பட்டதா அப்படின்ற மாதிரியான கேள்வி முன்வைக்கப்படுது. இதற்கு நேரடியாகவே அவர் அந்த கூட்டத்தில் பதில் சொன்னதாகவும், அதாவது என்னன்னா, புதிய ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும், புதியவர்கள் கட்சிக்கு வரணும். இது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மாணி தான். யார் வேட்பாளர் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, அறிவித்தால் மட்டும்தான், தலைமை அறிவித்தால் மட்டும்தான் தெரியும். இது ஒரு பிளஸ் பாயிண்ட், இது அதிரடியான முடிவு. ஆனால் அதை சக்சஸா அடிக்கிறது அப்படிங்கிறது, அதாவது பால் ரொம்ப எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு வருது அப்படின்னா அதை அடிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது தான் ஒன்று இருக்கு. புதியவர்களை நியமித்தீங்களே, ஆனால் அந்த புதியவர்களுடைய பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது அதிமுகவுக்கே ஒரு நல்ல பேராக இல்லை அப்படின்றதான். ஜெயலலிதாவை எதிர்த்து களமாடியவர், ஜெயலலிதாவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தவர்கள்லாம் வந்திருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் களத்தில் ஒரு அதிமுக தொண்டன் மத்தியில் ஒரு சலிப்பையும் ஒரு விரக்தியும் ஏற்படுத்திடுச்சா அப்படின்ற மாதிரியான பார்வை முன்வைக்கப்படுது. என்னதான் திமுகவின் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும், மன்னராட்சி, குடும்ப கட்சி, வாரிசு அரசியல் இப்படிலாம் கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலுமே, முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் திமுகவினுடைய பேஸ் கோர் ஓட்டும், கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டும், சிறுபான்மையினர் ஓட்டும் சிந்தாம சிதறாம தேர்தல் வியூகத்தை வகுத்து அப்போதைக்கு அந்த கள நிலவரத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வெற்றியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குவிச்சிட்டாரு. அந்த கிரெடிட் அவருக்கு தான் போகுது. அவர் தன்னை நிரூபித்து விட்டார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அப்படியே இந்த பக்கம் அதிமுக சைடு பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகவினுடைய மிகப்பெரிய ஆளுமையாகவும் சக்தியாகவும் ஒற்றை தலைமையாக பார்க்கப்பட்ட ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் அவருடைய வாக்குகளையும், இன்னும் சொல்லப்போனால் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜியை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சரியாக செய்தாரா அப்படின்ற கேள்விக்குறி தான் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ சொல்லப்பட்டது எல்லாமே கருத்துக்கள் தான், பார்வைகள் தான். ஜூன் 4ஆம் தேதி தான் மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாற்றம் ஒன்றே மாறாதது, நம்ம எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கிறதா தேர்தல் அப்படிங்கிறதா. இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.